தற்பொழுது சிறப்புரை ஆற்ற தூத்துக்குடி அடிமை தினகரன் ஐயா அவர்கள் பேச வருமாறு அழைக்கிறேன். ஜோதிடத்தில் தனது அனுபவங்களை பற்றி மிக சிறப்பாக தெளிவாக பேச இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சர்டிஃபிகேட் வாங்கின ஆட்களில் ஒரு 90% காங்கலை. எவனா பிடுங்கிக்கிடுவானோங்கிற பயத்தில் ஒரு முக்கால்வாசி பேர் பெய்யாச்சு. ஒரு கால்வாசி பேர் ஒரு ஆர்வத்தில் சரி என்னதான் முக்கியமான கருத்துக்கள் கடைசியிலையும் இருக்கும். முதல்லையும் ஒரு முக்கியமான கருத்துக்கள் இருக்கும், கடைசியிலையும் ஒரு முக்கியமான கருத்து இருக்கும். அது என்னதான் இருக்குது. இப்போ கரும்பு எடுத்துக்கிடுங்க, அப்படியே கடிக்க 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 கடைசியில் தான் இனிக்கும். நல்லவர்களுடைய நட்பை சொல்லுகிற பொழுது அப்படி சொல்லுவாங்க, பழக 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 இனிக்கும். அது மாதிரி ஒரு இனிப்பு சுவையை செம்மாந்து நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா பொறுமை தான் ஜோசியத்தில் முக்கியம். ரொம்ப பொறுமையானவர்கள். ஜோதிடத்தில் என்னுடைய அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான அனுபவம், நீங்கள் வகுப்பில் படிக்கிற எல்லாத்தையும் மறந்துடுங்க. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் படித்ததை மறந்துடுங்க, சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படித்ததை நல்லா மறந்துடுங்க. உங்கள் சொந்த அனுபவத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதான் உண்மை. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இதை நான் சொல்லலை, கிருஷ்ணமூர்த்தி ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். முதல்ல அறிந்ததிலிருந்து விடுதலைன்னார், ஃப்ரீடம் ஃப்ரம் நோன். அப்போ தான் நீங்கள் சொந்தமாக சிந்திக்க முடியும். உங்கள் சொந்தமான அனுபவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை அந்த மாதிரி மாநாட்டில் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் ஜூஸ் மாதிரி ஒன்றா சேர்த்துட்டோன்னா நம்மளை அடிக்கிற கால் கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை படித்து வச்சுருக்காங்க. ஒரு ஜோசியம் இருக்கார் எங்கள் ஊரில், பாதி நிறைய பேருக்கு ஜோசியம் பார்க்க மாட்டேன்னுருவார். இவன் பையில் எவ்வளோ ரூபா வச்சுருக்காங்கிறது அவருக்கு கரெக்டாக தெரியும், அதில் அவர் எக்ஸ்பர்ட். இவன் 50 ரூபா கூட கிடையாது, இவனுக்கு நான் பார்க்க மாட்டேங்க, கரெக்டாக சொல்கிறார். இவன்கிட்ட பணம் இருக்கா இல்லையா, எவ்வளோ ரூபா வச்சுருக்கான்னு சொல்லுவார். அதனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அனுபவ தரவுகளை வைத்திருக்கிறார்கள். அவற்றை பரிவர்த்தனை யோகம் பண்ணணும். நம்ம எல்லாரும் யாரும் சொல்கிறதில்லை, நல்லா தெரிஞ்சவங்களாம் உட்காந்துருப்பாங்க. உனக்கு தெரிஞ்ச சொல்லு பார்ப்போம், இவன் சொல்கிறதே இல்லை. அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது நமக்குள்ளே இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். சில பேர் பரிகாரமே பொய்யுங்கிறோம், சில பேர் உண்மைங்கிறோம், சில பேர் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி அதில் ஒன்றுமே அர்த்தம் இல்லைங்கிறோம், சிலவங்க கேபி தான் பெருசுங்கிறோம், சிலவங்க கேபி தான் பெருசுங்கிறோம். ஆனால் எல்லாத்த விட மனிதர்கள் பெரியவர்கள். மேன் சென்டர்ட். வந்திருக்கவங்க நன்மைக்காக நம்ம ஜோசியம் இருக்குது. அந்த ஜோதிஷத்தை தெரிந்தவத்தை எல்லாருக்கும் எடுத்து அப்படி தெளிவாக தன்னுடைய அனுபவ தரவுகளை திரட்டி சொல்கிறதுல எனக்கு தெரிந்ததில் நம்ம தேவராய சார் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. தெரிஞ்சதை அப்படி உள்ளே போட்டு மறைச்சிக்கிட்டு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வடமொழியில் ஒரு பழமொழி உண்டு, என்னன்னா அனபியாசம் விஷம் சாஸ்திரஹா. எவன் ஒருவன் பயிற்சி இல்லையோ, சரியான பயிற்சி இல்லையோ, அவனுக்கு சாஸ்திரம்லாம் பொய்யும்மா. கடவுளா? கடவுளே கிடையாது. ஜோதிஷம் யாருக்கு தெரியும்? ஜோசியம் அவனுக்கு தெரியாது. அதனால பயிற்சிகளை இது படித்து சர்டிஃபிகேட் முடித்த உடனே ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு என்லார்ஜ் பண்ணி அதை போட்டு சும்மா இருந்தால் பிரயோஜனம் இல்லை. உடனே போர்டை போட்டு கடையை திறங்க. முதல்ல கடையை ஓப்பன் பண்ணுங்க. நீச்சல் படிச்சுட்டு எவனா குளிக்க முடியுமா? குதிச்சிடணும். எப்படியா நீச்சல் வந்துடும், இல்லை போய் சேர்ந்துடலாம் ஒரே ஐடியா. இல்லை சார், நான் விளையாட்டுக்காக சொல்லலை. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஜோதிஷம் உடனே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கடையை ஓப்பன் பண்ணுங்க. பக்கத்தில் உங்கள் மனைவியை அமர வையுங்கள். இது முக்கியமானது. ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் படிச்சுட்டு பலன் சொல்ல ஆரம்பிச்சோன்னு அந்த அம்மா உட்காந்து விளங்குமாக்கும். இவர்கிட்டலாம் ஒரு மனுஷன் நினச்சி நீங்கள் ஜோசியம் பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு கதை. இவர் வீரம், இவருடைய பிரதாபம் எல்லாம் போச்சு. நீங்கள், நான் விளையாட்டுக்கு சொல்லலை, எல்லாரும் கை தட்டுங்கய்யா அப்படின்னு நம்முடைய செயலாளர் அவர்கள் சொன்னபோது ஒரே ஒரு ஆள் வேகமாக, 2 பேர் வேகமாக தட்டினாங்க. ஒன்று இந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க, அவள் இல்லை, இப்போ அவள் ஓஞ்சி போயிட்டு ஆள். இன்னொன்று நம்முடைய தேவராஜ் அவர்களுடைய மனைவியார் இல்லை உட்காந்துட்டு அந்த அம்மா தட்டினாங்க பாருங்க. இப்படிப்பட்ட மனைவிமார்கள் இருந்தால் தேவராஜ் போன்ற கணவன்மார்கள் மிக சிறந்தவர்களாக உயர்த்தப்படுவார்கள். கண்ணால் பார்க்கறதா நம்ம சொல்ல முடியும், இல்லாதது சொல்ல முடியாது. காட்சி, சாட்சி, ஆவணம் 3 வேணும். ஒன்றை நிரூபிக்கணும்னா
கண் முன்னால் அந்த அம்மா ஏமா வேகமாக கை தட்டினீங்கல்ல, இதைத்தான் நம்முடைய இந்து சமயத்திலே தந்திரா என்று சொல்லி வைத்தார்கள். தன்னை எறிந்து இன்பமுற வெண்ணிலாவே தந்திரம் ஒன்று சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தந்திரம்னா என்ன? ஆணும் பெண்ணும் இணைந்து ஒன்றில் ஈடுபடுவது வெற்றியை தரும். நம்ம கோயிலுக்கு போகிறோம், அந்த அம்மாவை வீட்டில் விட்டுட்டு போகிறோம், அந்த அம்மா ஏசிக்கிட்டே சமையல் பண்ணோம். விளங்காதவன் போனவன் எப்போ வருவானோ இவனுக்கெல்லாம் பொங்கி ஆக்கி வடித்து கொட்ட வேண்டியது இருக்கு பாரு. என் தலைவிதிம்பா முடிஞ்சு வச்சு உப்பு அதிகமாயிரும் அல்லது சப்புன்னு இருக்கும், ஒன்றும் விளங்காது. 2 கைகள் சேர்ந்தால் ஓசை வருகிறது, அது தந்திரா. இடம் வளம். அதை போல் நமக்கு பக்கத்துணையாக பெண்களே, நீங்கள் உங்கள் கணவன்மாரை பக்கத்திலே அமர்த்தி கொண்டு அவர்கள் ஆதரவை பெற்று ஜோதிடம் பாருங்கள். நீங்கள் தனித்து பண்ணீங்கன்னா அங்கே மரியாதை இருக்காது, கெட்ட பேர் தான் வரும். பொல்லாத சமுதாயம் என்ற சமுதாயம். அதே மாதிரி மனைவிமார்களே, ஏதாவது ஒரு பொம்பளை நீங்கள் இல்லாத அவங்க அந்த அம்மா இல்லாத நேரம் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா இந்த அம்மா இன்னைக்கு ஒருத்தி வந்தாலும் அது யாரு? ஒத்துழைப்பு இருக்காது. ஆகவே 2 கைகளும் ஒன்றாக சேர்ந்து தட்டுவதைப் போல ஜோதிடத்தில் நீங்கள் அனுபவத்தை கண்ட அனுபவத்தை நீங்கள் தொழிலே கொண்டு வர வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன், ஏன்னா நேரம் இல்லை. இதுக்கு மேலே நான் பேசிட்டு எல்லாரும் எழும்பி போயிடுவாங்க. ஒன்னே ஒன்று, மிகப்பெரிய ஆன்மீகவாதி திருவான்மையூர் கடற்கரையிலே சமாதி ஆகியிருக்கின்றவர் குமரகுருதாசர். உங்க எல்லாருக்குமே தெரியும். அருணகிரி பெம்மானே அவராக அவதரித்தார் என்று சொல்வார்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த 3 விஷயம். ஒன்று, அவர் சிறுவனாக இருக்கிறார், கடற்கரை ஓரத்திலே ஒரு தென்னை மரம் சரிந்து கிடக்கிறது, அதில் உட்கார்ந்து மற்ற குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு இலங்கை செல்வதற்காக 4-5 பேர் வராங்க. அதில் ஒரு ஜோசியர் எல்லாரும் கையும் பார்க்கிறார், அவருடைய கையும் பார்க்கிறார். மிகப்பெரிய சித்தனாக மிகப்பெரிய ஞானியாக நீ வருவாயின்னு சொல்றார். ஆனாரா இல்லையா? ஒன்று. இது எங்கிருந்து படித்தார்? அவருக்கு ஜோசியம் தெரியும். ஜோசியம் தெரியும் சொல்லிட்டார். 2வது, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அம்மா வேப்பிலையோடு அருள் குறி சொல்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார். இவர் பார்த்தோன்னா இந்த அம்மா எதையாவது சொல்லி தொலைக்க கூடாது என்று குமரகுருதாஸ் சுவாமிகள் ஒரு கதவிடுக்கையில் ஒளிந்து கொள்ளுகிறார். அவர் அந்த அம்மா வெளியே வந்து நின்று அம்மா அருளோடு சொல்லுகிறார், மகனே கதவிடுக்கிலே மறைந்து கொண்டிருக்கிறாய், வெளியே வாங்காரு. நீ கதவிடுக்கிலே மறைந்து கொண்டிருக்கிறாய், வெளியே வா. அது மட்டுமல்ல, நீ உடுத்திருக்கிற மேலே போர்த்தி இருக்கிறாரே கோடி துணி, அந்த கோடி துணியை என்னிடம் கொடு. கந்தவேளாகிய குமரனின் அருள் உனக்கு எந்நாளும் உண்டு. நீ இந்த உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற ஒரு மாபெரும் ஞானியாக போகிறாய். நீ அந்த அம்மா அருள் வாக்கு சொல்லுது. இவர் வெளியே வந்தார். அவரே வெட்கப்பட்டார். தான் மேலே போர்த்தி இருந்த கோடி துணியை எடுத்து அப்படி அந்த அம்மாவுக்கு போர்த்தினார். தன்னுடைய வாழ்க்கையிலே அவரே நடந்ததாக அத்தாட்சி ஆவணம் இருக்கிறது, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இப்போ எதை விட பெரியது? நம்மெல்லாம் ஜோதிடத்தை பற்றி பெரியதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் விட சிறந்தது ஆன்மீகம். பிரத்யங்கரா சுவாமி அவர்கள் காலையிலே சொல்லுகிற பொழுது ஒருவர் என்னிடம் தொலைபேசியிலே பேசினார். அந்த இடம் எல்லாவற்றையும் மிக சரியாக செந்திலடிமை சொன்னார் என்று சொன்னார். உண்மையிலே சொன்னது அவரு, நான்ல. நான் ஜோதிட கணிதத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் ஆன்மீகத்தில் சொல்றார், அந்த இடத்தை வாங்கி போட சொல்லுங்க, அது மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு வரும்னு சுவாமி அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி என்னுடைய உறவினர் அதை வாங்கி போட்டார். இன்னைக்கு நல்லா இருக்கார். தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை உயர்த்துகிறவர்கள் தான் ஆன்மீகவாதிகள் என்பதற்கு அடையாளம் காட்டிவிட்டு சென்றவர் தான் நம்முடைய பிரத்யங்கரா சுவாமிகள். அவருடைய ஆசீர்வாதம் இவருக்கு இருக்குன்னா எப்படிப்பட்ட மனிதராக மனிதராக இவர் இருப்பார். ஆகவே நாம் தேவராஜ் அவர்களை இருகரம் தட்டி வாழ்த்த வேண்டும், இருகரம் தட்டி வாழ்த்த வேண்டும். அவரையும் வாழ்த்தணும், அவருக்கு பக்கத்துணையாக இருக்கிற மனைவியையும் வாழ்த்த வேண்டும், அவங்க அம்மா அப்பா இந்த குடும்பத்தை வாழ்த்தணும். ஏன்னா அவங்க லேச முகம் சுண்டினா ஒரு மாமனிதர் உங்களுக்கு கிடைத்திருக்க மாட்டார். சென்னை மாநகரம் நிறைய மேதைகளை ஞானிகளை தந்திருக்கிறது. சிகரம் வைத்தவரை போல நம் சிந்தனையை தூண்டு முகத்தான் அமைந்திருக்கிற ஒரே சிந்தனையாளர் நம்முடைய தேவராஜ் அவர்கள். ரொம்ப எளிமையானவர், பழகுவதற்கு அருமையானவர். நான் வந்ததுலேருந்து, சார் வந்துட்டீங்களா? ஆமாம் வந்தாச்சு சார். சார் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா சார்? ஆமாம் சார் சேர்ந்தாச்சு. சார் சௌகரியமாக சேர்ந்தீங்களா சார்? ஆமாம் சார். உங்களுக்கு ரயில்வேயில் உங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்கேன் சார். ரொம்ப ஒரு தாயினும் சால பரிந்து ஊட்டுகிற தகமை அவருக்கு உண்டு. ஆகவே அவர் சிறந்த மனிதர். கடைசியாக நாடி ஜோதிடம் இவருடைய அன்பர்கள் பார்க்குறாங்க. யாருக்கு? பாம்பன் குமாரகுருதாச சுவாமிகளுடைய அன்பர்கள்லாம் எப்படி நம்முடைய தேவராஜ் அவர்களுடைய மாணவர்களாகி நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ அதே போல எங்கள் சாமிக்கு ஏடு இருக்காயான்னு கேட்டான். ஒரு உண்மையான நாடி ஜோதிடம் சென்று கேட்டார்கள். அது முக்கியம், அண்டர்லைன் இருக்குன்னாரு.
அந்த நாடி ஜோதிட அந்த ஏட்டை அப்படியே பிரித்து எடுத்து கையிலே கொடுத்தார். அதில் என்ன இருந்ததுன்னா, முதல்ல ரேகையை சொல்லுகிறான். ரேகை சொல்லுகிற பொழுது கபால முக்கோண ரேகை. இந்த ரேகை கபால முக்கோண ரேகை. இவன் திருமுருகனுக்கு தொண்டு செய்து மாபெரும் மனிதனாக இந்த உலகத்திலே வருவான். இவனுடைய இயற்றுகிற காவியங்கள் எல்லாம் அழியா அமரத்துவம் பெற்றவையாக திகழும்னு அந்த நாடி ஜோடத்தில் இருக்கு. அந்த செய்யுள்ள அவரே தன்னுடைய வரலாற்றில் எழுதியிருக்கார். அப்ப நாடி ஜோடம் பொய்யா உண்மையா? உண்மை. ஆனா நாடி ஜோதிடத்தை நம்முடைய மனம் நாடுகிற வகையில் எல்லாம் சொல்வது தவறு. உண்மையில ஏடு இருந்தா ஏடு இருக்கு, பார்த்துடலாம். நிறைய நூல்களை டாக்டர் பி.வி. ராமன் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி KSK அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் நான் நாடி ஜோட ஏடுகளை பார்த்திருக்கிறேன், அவை மெய்யானவை. நான் கட்டியம் கூறுகிறேன், அவை உண்மையானவை. கடைசியில் ஒன்று சொன்னார், அதை மட்டும் மறந்துடுறோம். கேபி என்று நாம் சொல்லுகிறோமே, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி படித்தால் மிகுந்த நன்மை அளிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு புறம்பாக மட்டும் போகிறது என்று தயவு செய்து அன்பர்களே நினைத்து கொள்ள வேண்டாம். நான் ஒன்று கேட்கேன். நான் இந்த கல்யாண மண்டபத்திற்கு வருகிற பொழுது ஒருவரிடம் கேட்டேன். ஐயா, ஒருவர் என்னிடம் கேட்டார், இந்த மாநாடு எங்கே நடக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், குரோம்பேட்டையில் நடக்குன்னேன். முதல்ல சென்னையில் நடக்கிறது என்று சொன்னேன். இரண்டாவது சொன்னேன், சென்னையில் எங்கன்னாரு, குரோம்பேட்டையில் நடக்கிறதுன்னே. குரோம்பேட்டையில் எங்கன்னாரு, ராதா நகரில் நடக்குன்னு. ராதா நகரில் எங்கே நடக்குன்னு, காமாட்சி கல்யாண மண்டபத்தில் நடக்குன்னு. நான் சொன்னதில் சென்னையிலே நடக்கிறது என்பதும் உண்மை, குரோம்பேட்டையிலே நடக்கிறது என்பதும் உண்மை, ராதா நகரிலே நடக்கிறது என்பதும் உண்மை, காமாட்சி கல்யாண மண்டபத்திலே நடக்கிறது என்பதும் உண்மை. இந்த 5 போன்றதுதான் ஜோதிடத்தில் உள்ள பல பிரிவுகள். சிலது பொதுவாக சொல்கிறது, சிலது சிறப்பாக சொல்கிறது. கேபியை விட சார ஜோதிடம் மிக துல்லியமாக மிக சிறப்பாக சொல்லுகிறது. போற்ற வேண்டும், பாராட்டிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்காக சென்னையிலே இருக்கிறது என்ற உண்மையையும் புறந்தள்ளிவிடக்கூடாது. அதெல்லாம் பொய் என்று வெறுமனே சொல்லுகிற பழக்கத்தை தயவு செய்து இன்றோடு நிறுத்திக் கொள்வோம். ஏன்னா முதல்ல சென்னையில் இருக்கிறது, அதான் முக்கியம். ஆக இவ்வாறு நம்முடைய மரபு வழி சார்ந்த ஜோதிடத்தையும் நாம் வைத்துக்கொண்டு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று சொல்வார்களே, அந்த ஒருமித்த கோட்பாட்டை உருவாக்கிய உன்னத தலைவராகிய தேவராஜ் அவர்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தி அமைகின்றோம். நன்றி, வணக்கம். செந்தில் அடிமை தினகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அவருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்புங்க. சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் முதலில் இந்த விழாவிற்கு என்னை அழைத்து இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த திரு தேவராஜ் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே இன்றைய தினம் இங்கே பட்டம் பெற்று சென்ற அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைமுறை வாழ்க்கையில் ஜோதிடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் 5 வருஷமா இங்கே பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு இதே தலைப்பு தான் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் தினகரன் சார் நிறைய பேசிட்டு போயிட்டாரு. அதாவது ஜோதிடத்தில் பலன் சொல்றதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. அதைத்தான் அவர் குரோம்பேட்டை, சென்னை, குரோம்பேட்டை, ராதாநகர், இந்த காமாட்சி கல்யாண மண்டபம் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் பலன் சொல்ற முறையினுடைய துல்லியத்தன்மையை பற்றி சொல்வதற்காக தான் அதை ஒரு சாதாரண ஒரு மொழியில அவர் உங்களுக்கு சொன்னாரு. நடைமுறையில் ஜோதிடத்தில் பலன் சொல்றது எப்படி அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன முறையை பின்பற்றுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் ஜோதிடத்தில் அடிப்படை விஷயங்கள் சரியா படிக்கல அப்படின்னா நீங்க எந்த முறையிலையும் பலன் சொல்ல முடியாது. ஜோதிடத்துக்கு அடிப்படையான விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தா தான் பலன் சொல்ல முடியும். அதாவது ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் நல்ல வலுவா இருந்தா தான் அதுல நீங்க எத்தனை பில்டிங் வேணாலும் என்ன ஸ்ட்ரென்த்ல வேணாலும் பில்டிங் கட்ட முடியும். இப்போ அஸ்திவாரம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
அதுக்கு ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் 3 விஷயம்தான். ஜோதிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் தான் ஒரு அடித்தளமாக வந்து இருக்கு. இப்போ நீங்கள் பஞ்சாங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜோதிஷாங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும், ஆனால் இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஜோதிஷத்துக்கு வந்து இருக்கக்கூடிய 3 அங்கங்கள் எது அப்படின்னு கேட்டால் ராசி, நட்சத்திரம், கிரகம். இந்த 3க்கும் பேர் வந்து ஜோதிஷாங்கம் அப்படின்னு பேர். இந்த 3 விஷயங்களும் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் தெளிவாக வந்து இந்த 3 விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் பலன் சொல்லக்கூடிய ஒரு உங்களுடைய திறமை வந்து அதில் வந்து அமையும். இந்த அடிப்படை விஷயங்கள் தெரியலை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு முறையிலையும் உங்களால் சரியாக வந்து பலன் சொல்லவே முடியாது. நான் ஒரு முறையை வந்து கையாளுறேன் பலன் சொல்றதுக்கு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் வந்து. ஆனால் நான் ஒரு முறையை கையாளுறது கிடையாது, பல முறையை வந்து கையாளுற. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எந்த முறையை வந்து அங்கே வந்து பயன்படுத்தணுமோ அந்த முறையை வந்து அந்த இடத்துல வந்து பயன்படுத்தணும். இதில் முடியும் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதாவது ஒரு உங்கள்கிட்ட கேட்கப்படுற கேள்விக்கு தகுந்தாப்புல அதற்கு தகுந்த முறையில் வந்து நீங்கள் வந்து பலன் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மேலோட்டமாக யாராவது வந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கலாம். மேலோட்டமாக வந்து சும்மா ஒரு டைம் பாஸு கூட உங்ககிட்ட வந்து பலன் கேட்பாங்க. அவனுக்கு டைம் பாஸ் ஆகணும், உங்களுக்கு ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பலனில் வந்து துல்லியத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஏதோ பிறந்த குழந்தைக்கு வந்து எப்போ கல்யாணம் ஆகும், என்ன வேலைக்கு போவான் அப்படின்னாலாம் சும்மா வந்து வெட்டியாக உட்கார்ந்து பலன் கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா அது உண்மை, அது நடக்க போகிறது 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு விஷயம். அது இப்போ வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து இன்னைக்கு உட்கார்ந்து பலன் கேட்டுக்கிட்டு இருப்பான். எத்தனை வயசில் கல்யாணம் ஆகும், பொண்ணு எந்த பக்கம் இருந்து வரும், பொண்ணு எப்படி இருப்பா, அப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு பலன் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ஒரு துல்லியமான ஒரு முறையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மேலோட்டமாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. அந்த குழந்தைக்கு போயிட்டு 20 வயசு ஒரு வயசு குழந்தைக்கு போயிட்டு இந்த வயசில் இந்த மாதிரி இடத்துல இருந்து இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னதை வந்து அவன் வந்து சும்மா கேட்டுக்கான வழியை வந்து அவன் ஞாபகத்துலேயும் வைக்க போகிறதில்ல, அவன் எழுதி வைக்க போகிறதும் இல்லை. அந்த நேரத்துக்கு சும்மா ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இங்கே போய் உங்களுக்கு வந்து துல்லியத்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படாது. இப்போ ஒருத்தனுக்கு 22 வயசு 23 வயசு ஆயிடுச்சு, ஒரு ஜாதகருக்கு அவன் கல்யாணம் பண்ணணும்னு வந்து பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கான், இல்லை ஒரு பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய எதிர்பார்ப்பு வந்து எக்ஸாக்டாக வந்து என்ன தேதியில் எனக்கு கல்யாணம் நடக்கும், எந்த மாதிரி பொண்ணு கிடைப்பா, எந்த மாதிரி திசையில இருந்து வருவா, அவன் வரக்கூடிய லொக்கேஷன் என்ன, இந்த மாதிரி அவனுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து துல்லியமான முறையை வந்து கையாளலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துல்லியமான முறையை வந்து கையாளுறதுக்கு இந்த மாதிரி கேபி ஜோதிடம், இந்த சாரம் முறை ஜோதிடம், இதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அந்த இடத்துக்கு வந்து இது வந்து பயனாகும். ஆனால் சும்மா மேலோட்டமாக கேட்கக்கூடிய இடங்களுக்கு இது வந்து பயன்படாது. அதனால் ஜோதிடம் கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயமுமே கற்று வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. எந்தெந்த சூழ்நிலையில் எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு இருப்பேன், என் பாக்கெட்டில் வந்து ஒரு செல்ஃபோன் இருக்குது. ஒரு ஆள் ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன், என்ன கலர் கார் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்காங்க. இப்போ அவனுக்கு உடனடியாக நீங்கள் பலன் சொல்லலாம். அவன் கேட்பேன், நான் ஷோரூமில் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார், இப்போ நான் புக் பண்ண போகிறேன் சார், இப்போ உடனே சொன்னீங்கன்னா அந்த கலரை நான் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இதுக்கு நீங்கள் எந்த முறையில் வந்து பலன் சொல்லுவீங்க? இன்ஸ்டண்டாக சொல்லணும். சொல்லுங்க, யாரும் ஏதாவது நீங்கள் எந்த முறையை பயன்படுத்தி இதை சொல்லுவீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் என்னுடைய பணி நிமித்தமாக மறைமணல் நகருக்கு போயிட்டு மீனம்பாக்கத்துக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன், காரில் போயிட்டு இருக்கிறேன். ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறான், எனக்கு இதே கேள்வியை கேட்டான்,
சார் நான் கார் புக் பண்ணுறக்காக புக்கிங் இதில் உட்கார்ந்துருக்கேன், என்ன கலர் கார் வந்து புக் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்குறான். நான் காரில் உட்காந்து இல்லைப்பா நான் இந்த மாதிரி ட்ராவலில் இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் சும்மா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன சொல்லுவீங்க? எந்த முறையை, ஜோதிட முறையில் எந்த முறையை கையாண்டு இதுக்கு பலன் சொல்லுவீங்க? எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னேன். அவன் கேட்ட நேரத்தில் எனக்கு எய்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் கார் போயிட்டு இருந்தது. கிரே கலர் காரை புக் பண்ணியா அப்படின்னு. அவ்வளோதான். சார் அதனால சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணுவான் எனக்கு, சார் நான் துபாயில இருந்து பேசுகிறேன் சார், ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒரு ஆள்கிட்ட போய் பேசணும், இப்போ நான் உடனே முடிவு சொல்லணும் இருக்கு சார், உடனே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக சொல்லுங்க, வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு என்ன முறையில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு செகண்டில் அவனுக்கு பலன் சொல்லணும்? எப்படி சொல்லுவீங்க? ஒன்றும் கிடையாது. அதுக்கு வந்து இங்கே வாட்ச் ப்ரெடிக்டிவ் டெக்னிக்னு ஒரு டெக்னிக் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஒத்தையாரட்டையா, அவ்வளோதான். அதான் என்ன அப்படின்னா, வாட்சில் சின்ன முள் இருக்கிற இடத்துல இருந்து பெரிய முள் இருக்கிற இடத்து வரைக்கும் எண்ணினீங்கன்னா ஒற்றைப்படையாக வந்தால் சக்ஸஸ், ரெட்டைப்படையாக வந்தால் ஃபெயில்யூர், அவ்வளோதான். இப்போ இன்னொரு முறை வந்து இப்போ நம்ம செந்திலடிமை தினகரன் சாரும் நானும் ஒரு முறை உட்கார்ந்துட்டு இருந்தோம். அவர் சொன்னார், என் வண்டியை வந்து இதில் ஒர்க் ஷாப்பில் போட்டு வந்திருக்கேன், கரெக்டாக பாருங்கள், எனக்கு 3 மணிக்கு அவன் கூப்பிடுவான் பாருங்க அப்படின்னார். சார் எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னார். ஒன்றும் இல்லை சார், பெரிய முள் வந்து 3 பக்கத்தில் நிற்குது, அதை சின்ன முள் எப்போ வந்து தொடுதோ அப்போ வந்து